திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மாலை 4 மணிக்கு மேலாக கடற்கரை பகுதியிலே இந்த சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது. வழக்கமாகவே திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரத்தை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரளுவார்கள். இந்த ஆண்டும் பக்தர்கள் உற்சாகத்தோடு சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக திருச்செந்தூருக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறநிலையத்துறையின் மூலமாக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதில் கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் கடற்பகுதியிலே மணல் அரிப்பு ஏற்பட்டது. அவற்றை எல்லாம் சரி செய்யக்கூடிய விதமாக கடந்த மாத முதலே பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு நிழல் தரக்கூடிய வகையிலே இந்த ஆண்டு ஏராளமான கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடற்கரை மணல்வெளியில் நேற்று நள்ளிரவு முதலே லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரள தொடங்கியிருந்தார்கள். தற்போதும் ஏராளமான பக்தர்கள் அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய காட்சியை காண்பதற்காக அவளோடு இருக்கின்றார்கள். சரியாக 4 மணிக்கு மேலாக முருகப்பெருமான் பக்தர்கள் நம்பிக்கையின்படி பார்வதி தேவியிடம் இருந்து பெற்று வந்த அந்த ஏலினை கொண்டு சூரபத்மனையும் இன்னும் அந்த அசுரர்களையும் வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி கடற்கரை மணல்வெளியில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காலை முதலே ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக கடற்கரை பகுதியிலே பக்தர்கள் நீராடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. நாழிக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் வந்து நிற்கக்கூடிய அந்த வழித்தடங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, பக்தர்களுக்கு வழங்குவதற்காக உணவு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. கந்தசஷ்டி மண்டபம் உள்ளிட்ட அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் எல்லாம் பக்தர்கள் தொடர்ந்து வருகிறது அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கடவுளர்களையும் வழிபட்டு செல்லக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சரியாக 4 மணி முதலே சூரசம்ஹாரம் தொடங்கும் என்பதால் அரோகரா என்கின்ற உற்சாகமான முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது இந்த கந்த சஷ்டியினுடைய சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக குவித்திருக்கின்றார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைமையிலே காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்னின்று தற்பொழுது அந்த சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்குவதற்கான அந்த இறுதிக்கட்ட ஆயத்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சூரசம்ஹாரம் நடைபெறுவதன் காரணமாக திருச்செந்தூர் முழுவதுமாகவே வழக்கம் போன்று இந்த ஆண்டும் உற்சாகத்தோடு விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பக்தர்கள் நாழிக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளிலே நீராடிவிட்டு கடற்கரையிலும் புனித நீராடிவிட்டு சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக கடற்கரையில் ஆவலோடு காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.